வணக்கம். முன் செய்திகளுக்கான ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். சமச்சீர் கல்வியை அமல்படுத்த வலியுறுத்தி புதுவையில் திமுகவினர் அறப்போர் கிளர்ச்சி. மாணவர்களை அழைத்ததால் கைதாகினர். புதுவை மாநில உள்ளாட்சி தேர்தல் வழக்கு 2 வாரங்களில் விளக்கம் அளிக்க வேண்டும் என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். அண்ணா ஹசாரே பாணியில் புதுவையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தியாகி அருள்ராஜ் உண்ணாவிரதம். நவம்பர் 1ஆம் தேதியை சுதந்திர தினமாக அறிவிக்க கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். சமச்சீர் கல்வியை அமல்படுத்த வேண்டும் என்று புதுவையில் கிளர்ச்சியில் ஈடுபட்ட திமுகவினர் பள்ளி வகுப்பறையில் இருந்து மாணவர்களை வெளியேற்ற முயன்றதால் கைது செய்யப்பட்டனர். தமிழகம் மற்றும் புதுவையில் அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என கடந்த ஆட்சியின் போது முதல்வர் கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டம் ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதாவால் நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளதால் கடந்த 2 மாதங்களாக மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்ற போதிலும் எந்த ஒரு பாடத்தையும் படிக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் சமச்சீர் கல்வியை அமல்படுத்த வலியுறுத்தி ஜூலை 29ஆம் தேதி மாணவ மாணவிகள் வகுப்பினை புறக்கணித்து அறப்போர் கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான கருணாநிதி வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த அறப்போராட்ட கிளர்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் கலந்து கொள்ள வேண்டும் என்று புதுவை திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் அழைப்பு விடுத்திருந்தார். இதன்படி வெள்ளிக்கிழமை காலை மிஷன் வீதியில் உள்ள விவேகானந்தா பள்ளி முன்பாக திமுகவினர் அறப்போராட்ட கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். இதற்கு மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமை தாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் SP சிவகுமார், சிவா, ராஜாராமன், சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொண்டு சமச்சீர் கல்வியை அமல்படுத்த வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து விவேகானந்தா பள்ளிக்கு சென்ற திமுகவினர் வகுப்பறையில் பாடம் படித்துக் கொண்டிருந்த மாணவர்களை போராட்டத்தில் பங்கேற்கும் வகையில் வெளியே அழைத்து வர முயன்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெரியகடை போலீசார் திமுகவினர் கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்று 2 வாரத்திற்குள் பதில் அளிக்க வேண்டும் என்று அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுவையில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் கடந்த 13ஆம் தேதி முடிவடைந்த போதிலும் உள்ளாட்சி அமைப்பிற்கு தேர்தல் நடத்தாமல் தனி அதிகாரிகளை நியமிக்க அரசு முடிவெடுத்துள்ளது. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பெருமாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனுவை தாக்கல் செய்தார். இதில் அவர் உள்ளாட்சி தேர்தலை நடத்த புதுவை அரசுக்கு எண்ணமில்லை என்றும் அடித்தட்டு மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க உள்ளாட்சி தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவினை விசாரித்த தலைமை நீதிபதி இக்பால், நீதிபதி சிவஞானம் ஆகியோர் புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் ஏன் நடத்தப்படவில்லை என்று கேள்வி எழுப்பியதுடன் தேர்தல் ஆணையர் நியமனம், உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்று 2 வாரங்களுக்குள் அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். நவம்பர் 1ஆம் தேதியை புதுவை சுதந்திர தினமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆகஸ்ட் 2ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்க போவதாக தியாகி அருள்ராஜ் அறிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரெஞ்சு அரசாங்க குடியுரிமையை புறக்கணித்து சொற்ப எண்ணிக்கையில் வாழ்ந்து வரும் முதியோருக்கு உதவி தொகையாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நவம்பர் 1ஆம் தேதியை புதுவை சுதந்திர தினமாக அறிவிக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தனது பிறந்த நாளான ஆகஸ்ட் 2ஆம் தேதி சுதேசி மில் எதிரில் உண்ணாவிரதம் இருக்க போவதாக அறிவித்துள்ளார். லோக்பால் சட்ட குறைபாடுகளை கண்டித்து டில்லியில் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்க போவதாக அறிவித்திருப்பது போன்று புதுவையில் 84 வயதாகும் தியாகி அருள்ராஜ் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்க போவதாக அறிவித்துள்ளார். கடந்த 1954ஆம் ஆண்டு புதுவை சுதந்திர பெற கையெழுத்திட்ட 6 பேரில் தற்போது தியாகி அருள்ராஜ் மட்டுமே உயிருடன் உள்ள நிலையில் தனது பிறந்த நாளன்று நடைபெற இருக்கும் உண்ணாவிரதத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தால் முத்தியால்பேட்டை மாதா கோவில் வீதியில் உள்ள தனது வீட்டில் 1 நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்க போவதாகவும் தியாகி அருள்ராஜ் கூறியிருக்கிறார்.
புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் நடைபெற்று வரும் சாலை அமைக்கும் பணியினை முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் பார்வையிட்டார். புதுவை காமராஜர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர், கவிக்குயில் நகர், சின்னையன்பேட்டை போன்ற பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதல்வருமான வைத்திலிங்கம் பார்வையிட்டார். இதன் பின்னர் அவர் சாலை அமைக்கும் பணியை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்தினார். அப்போது காமராஜர் நகர் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் முனுசாமி மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுவையில் தனியார் பங்களிப்புடன் அஞ்சல் துறையின் பார்சல் சேவை மையத்தினை திட்டக்குழு உறுப்பினர் சுனிதா திரிவேதி துவக்கி வைத்தார். இந்திய அஞ்சலக தமிழ்நாடு வட்டம் மற்றும் தனியார் நிறுவனம் ஆகியவை இணைந்து புதுவையில் பார்சல் சேவை மையத்தினை துவக்கியுள்ளன. இதற்கான திறப்பு விழாவிற்கு தமிழ்நாடு அஞ்சலக வட்ட அதிகாரி சாந்தி நாயர் தலைமை தாங்க தனியார் நிறுவன அதிகாரி பிரபுலின் சபேனா முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அஞ்சலக வாரிய திட்டக்குழு உறுப்பினர் சுனிதா திரிவேதி பார்சல் சேவை மையத்தினை திறந்து வைத்து பேசுகையில், தனியார் பங்களிப்புடன் துவங்கப்பட்டுள்ள பார்சல் சேவை மையம் பொதுமக்களிடம் சிறப்பான வரவேற்பை பெறும் என்றும், இந்திய அஞ்சல் துறை தனியார் நிறுவனங்களுடன் வணிக ரீதியிலான தொடர்புகளை ஏற்படுத்த தயாராக உள்ளது என்றார். இதன் பின்னர் தலைமை அஞ்சலகத்தில் அடையாள அட்டை பதிவு மையத்தினை திறந்து வைத்து அதற்கான விண்ணப்பங்களை பொதுமக்களிடம் இருந்து சுனிதா பெற்றுக்கொண்டார். முன்னாள் முதல்வர் எதுவார் குபேர் பிறந்த நாள். முதல்வர் சபாநாயகர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நாணய கண்காட்சி. அரிய வகை பொருட்களை பார்வையிட்டு மாணவிகள் பொதுமக்கள் உற்சாகம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBA International Hospitality and Tourism Management. Mass Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. Adi sale தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. Pondi Money Electronics இன் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் Pondi Money Electronics. Money Electronics double offer. பளிச்சு பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. ஐஓபி, எல்ஜி, சீமன்ஸ், வேர்ல்பூல், சாம்சங் கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க. வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சில்லிஸ், விரைவாக சமைத்திட ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும்
பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையோ குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையோ குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. புதுவை வாழைக்குளம் செங்கல் நீராமன் கோவில் செடல் மகோற்சவத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வாழைக்குளத்தில் அமைந்துள்ள செங்கல் நீராமன் கோவிலில் செடல் உற்சவத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமையன்று பகல் 12 மணிக்கு பார்சாகி வார்த்தலை தொடர்ந்து செடல் வைபவம் நடந்தேறியது. இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று உளந்தை கீரப்பாளையத்தில் சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சித்தர் பீடத்தில் மகா குரு பூஜை விழா மற்றும் பிரதோஷ வழிபாடு போன்றவை வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாரதிதாசன் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமினை ஒட்டி நடத்தப்பட்ட கண் சிகிச்சை முகாமில் கணேஷ் நகர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் பயன்பெற்றனர். புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் கணேஷ் நகர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நடந்த இலவச கண் சிகிச்சை முகாமினை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். இதற்கு திட்ட ஒருங்கிணைப்பாளர் வாசுகி வாழ்த்துரை வழங்க வாசன் கண் மருத்துவமனையின் முகாம் ஒருங்கிணைப்பாளர் சிவராமன் மற்றும் அவரது குழுவினர் கண் பரிசோதனை மேற்கொண்டனர். இதில் கணேஷ் நகர் பகுதியை சேர்ந்த மக்கள் கண்புரை விழித்திரை போன்றவை தொடர்பாக பரிசோதனை செய்து கொண்டதுடன் கண் சம்பந்தமாக குறைபாடுகள் குறித்து ஆலோசனை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் கீதா, அலமேலு மங்கை ஆகியோர் செய்திருந்தனர்.
புதுவையின் முன்னாள் முதல்வர் குபேர் பிறந்த தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் கல்யாண சுந்தரம், முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் முதல்வர் எதுவார் குபேர் பிறந்த தின விழா வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காவல்துறை தலைமை அலுவலகம் அருகில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் கல்யாண சுந்தரம், முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், புதுச்சேரி விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்க தலைவர் சிவராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் அஞ்சல் மற்றும் நாணய கண்காட்சியை அமைச்சர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சி 3 தினங்களுக்கு நடைபெற இருப்பதாக தொண்டை மண்டல நாணவியல் கழகம் தெரிவித்துள்ளது. தொண்டை மண்டல நாணவியல் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் வரலாற்று துறையுடன் இணைந்து ஜூலை 29, 30, 31 ஆகிய தேதிகளில் அஞ்சல் மற்றும் நாணய கண்காட்சி நடத்துகிறது. இதனை கல்வி மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் கல்யாண சுந்தரம் வெள்ளிக்கிழமையன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் சவுந்தரவல்லி, தனித்தமிழ் இயக்க தலைவர் தமிழ் மல்லன், கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் எல்லை சிவக்குமார், தொண்டை மண்டல நாணவியல் கழக தலைவர் கோபிராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் மிகவும் பழங்கால இந்திய நாணயங்கள், தோல் தமிழ் எழுத்து கொண்ட நாணயங்கள், ஓலை சுவடிகள், செப்பேடுகள், பழங்கால கலைப்பொருட்கள், சங்ககால ஆபரணங்கள், போர் பதக்கங்கள், போர்வாள், சோழர் கால உண்டியல்கள், அஞ்சல் தலைகள், அட்டைகள் அனைத்தும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதால் இதனை மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு பயன்பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன அவலத்தை தடுக்கும் காலகட்டத்தில் தமிழர்கள் உள்ளதாக திரைப்பட இயக்குனர் R.K. செல்வமணி கவலை தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வலியுறுத்தி அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் கருத்தரங்கம் வியாழக்கிழமையன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திரைப்பட இயக்குனர் R.K. செல்வமணி, சர்வாதிகாரியான இலங்கை அதிபர் ராஜபக்சேவிற்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவர் என்றும் இன அவலத்தை தடுக்கும் காலகட்டத்தில் தமிழர்கள் உள்ளனர் என்றார். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்பது கட்சி சார்ந்த போராட்டம் அல்ல என்ற செல்வமணி, இது ஒரு குடும்ப போராட்டம் என்றார். கருத்தரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன், மாநில செயலாளர் கலைநாதன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mass Institute of Hotel Management, a unit of Savary Educational Society. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer.
மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களை மகிழ்விக்கும் வகையில் பிரெஞ்சு கலை விழாவினை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் துவக்கி வைத்தார். புதுவை சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, அலையன்ஸ் பிரான்சே ஆகியவை சார்பில் நாடகம் மற்றும் கலை விழா போன்றவை பிரெஞ்சு கான்சுலேட்டில் வியாழக்கிழமை மாலை துவங்கியது. இதனை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் துவக்கி வைக்க இதில் அமைச்சர் கல்யாண சுந்தரம், முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வருகிற 31ஆம் தேதி வரை கடற்கரை காந்தி திடல், மெசன் கொலம்பானி, பழைய சாராய வடிசாலை, அலையன்ஸ் பிரான்சே உள்ளிட்ட இடங்களில் மாலை நேரங்களில் நாடகம் மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதனால் புதுவைக்கு சுற்றுலா வரும் பயணிகள் மட்டுமன்றி உள்ளூர் மக்களும் உற்சாகம் அடைந்துள்ளனர். புதுவையில் நட்பு வட்ட இலக்கிய அமைப்பின் சார்பில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் வைத்தியநாதன் பரிசுகள் வழங்கினார். புதுவை நட்பு வட்டம் இலக்கிய அமைப்பின் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா கட்டுரை போட்டி பரிசளிப்பு விழா தமிழ் சங்க கட்டிடத்தில் வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது. அமைப்பாளர் சீனிவாசன் வரவேற்புரையாற்ற பயோ மெடிக்கல் நிறுவனர் துரைராஜ், எல்லோரா ஓவியப்பள்ளி முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வாணிக அவை தலைவர் செண்பகராஜன் தலைமை தாங்க நகரமன்ற முன்னாள் உறுப்பினர் துரைசாமி துவக்க உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் வைத்தியநாதன் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பதவி கொடுத்து தகுதியை உயர்த்திய என்ஆர் காங்கிரசுக்கு பாராட்டு விழா நடத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருப்பதாக குடியரசுக் கட்சியின் அத்வாலி பிரிவு புதுவை தலைவர் ஞானமூர்த்தி தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேலை வாய்ப்பு விதிகளுக்கு எதிராக கடந்த ஆட்சியில் ஆயிரக்கணக்கானோர் பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள் தற்போது சட்டப்படி பணி நீக்கம் செய்யப்பட்டு வருகின்றனர் என்றும், இவர்களில் ராகவன் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு முழு காரணமான சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர முதல்வர் ரங்கசாமி பொறுப்பேற்க வேண்டும் என்று விமர்சனம் செய்வது தவறு என்றார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பதவி கொடுத்து தகுதியை உயர்த்திய என்ஆர் காங்கிரசுக்கு வருகிற 3ஆம் தேதி சிங்காரவேலர் சிலை அருகில் பாராட்டு விழா நடத்தி ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருப்பதாக ஞானமூர்த்தி தெரிவித்தார்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 23 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சமச்சீர் கல்வியை அமல்படுத்த வலியுறுத்தி புதுவையில் திமுகவினர் அறப்போர் கிளர்ச்சி. மாணவர்களை அழைத்ததால் கைதாகினர். புதுவை மாநில உள்ளாட்சி தேர்தல் வழக்கு 2 வாரங்களில் விளக்கம் அளிக்க வேண்டும் என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். அண்ணா ஹசாரே பாணியில் புதுவையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தியாகி அருள்ராஜ் உண்ணாவிரதம். நவம்பர் 1ஆம் தேதியை சுதந்திர தினமாக அறிவிக்க கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.